இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிடில் கிளாஸ் மாதவன் படத்துடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 2001-18 மேல ரிலீஸ் ஆனிச்சு. படத்துடைய டைரக்டர் டி.பி. கஜேந்திரன் அண்ட் மியூசிக் டைரக்டர் தீனா அவர்கள். இந்த படத்துல பிரபு சார், அபிராமி, இவங்களோட வடிவேலு சார், விவேக் சார் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலியில வந்து உள்ளவர் தான். இவர் பிரபு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு லாயரா வந்து இருப்பாரு. வேற ஒரு ஹையர் லாயர் இருப்பாங்க இல்லையா? இவரோட கொஞ்சம் சீனியர் லாயர் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனாதையா இருக்கக்கூடிய ஒரு பொண்ண வந்து வளர்த்துட்டு வருவாரு. அவங்க தான் அபிராமி. இவருடைய ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா, அப்பா இருப்பாங்க. இவருக்கு வந்து 2 தங்கச்சிங்க வேற இருப்பாங்க. நீலா, லீலா அப்படின்னு சொல்லிட்டு 2 தங்கச்சிங்க வந்து இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களையும் இவர் தான் கல்யாணம் பண்ணி குடுத்தாகணும். அப்பா வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் வேலைக்கு போறதில்ல. அந்த மாரி ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருக்கிறவரு. இவருடைய காசு வச்சு தான் இவங்க வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். அந்த மாரி இருப்பாங்க. அபிராமி என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? மைக்ல அந்த மாரி ஒரு ஒர்க்ல வந்து இருப்பாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் பார்த்துட்டு வருவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபேமிலி வந்து இவங்க அக்கா, தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடத்துறதுக்காண்டி நெறைய நல்ல ஒரு ரிசப்ஷன் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, இந்த அபிராமி அவங்களுக்கு வந்து ஆசையா இருக்கும். இந்த மாரி ஒரு கூட்டு குடும்பத்தில வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி பிரபு சார் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. இதுல என்னன்னா, இவங்களுடைய அக்காவோ, தங்கச்சிக்கோ கல்யாணம் நடக்குது இல்லையா? அவங்களுக்கு நகை வாங்குறதுக்காண்டி போயிருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,25,000ங்கிறது பெரிய விஷயம். அந்த 2001 காலகட்டத்தில அந்த மாரி. அப்போ அதுக்கு வந்து நகை வந்து கண்டிப்பா நெறையா தான் வாங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த நகை வந்து காணாம போயிரும். அது வந்து அவங்க அப்பாவுடைய பென்ஷன் பணத்திலயோ எதுலயோ வந்த காசுல தான் வாங்கியிருப்பாங்க. யாரு பிரபு சாரோடைய அப்பாவுடைய பென்ஷன் பணத்துல. அப்ப அது காணோம் அப்படின்ற போது என்ன பண்றது தெரியாம முழிச்சுட்டு இருக்கவும், உங்க அபிராமிக்கும் பிரபு சாருக்கும் ஒரு சின்னதா ஒரு எப்படி சொன்னா நட்பு ரீதியான ஒரு பழக்கம் வந்து இருக்கும். அப்போ வந்துட்டு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, எப்படி ஹெல்ப் பண்றது? நான் வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு லாயர் இருக்கார் இல்லையா? சீனியர் லாயர். அவர் வந்துட்டு நல்ல ஒரு சொத்து பத்து உள்ளவர் தான். அவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் நான் தருவேன்ற மாரி சொல்லிருவாரு. அப்ப இவங்க அக்கா, தங்கச்சி கல்யாணத்துக்கு இடையில இவர்களோட கல்யாணத்த பத்தி இவங்க வீட்ல பேசும்போது எல்லாரும் ஷாக் ஆவாங்க. என்னது அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது இவங்களுக்குமா? அப்படின்ற மாதிரி. ஆனா வேற வழி இல்ல. இவங்களுக்கு வந்து பணம் தேவை இருக்கிறதுனால, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க. அப்ப எல்லாருக்குமே அவங்க வீடு இருக்கிறதே சின்ன வீடு தான். ஆளுக்கு ஒரு ரூம்ல இருக்கும்போது, இவங்க ஹீரோ, ஹீரோயின் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஹால்ல தூங்குற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும். அதில பார்த்தீங்கன்னா, வடிவேலு இருக்கார் இல்லையா? அவருக்கு வந்துட்டு தண்ணி பழக்கம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. ஆனா, அவர் எப்படின்னா 6 மணி வரைக்கும் ஒரு நல்ல கேரக்டராவும், 6 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா பயங்கரமான போதை கேஸாவும் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அதுவும் அவங்க அம்மா, அப்பா கூட பண்ற அந்த டியூட்டி இருக்குல்ல, பயங்கரமா இருக்கும் அந்த படத்துல பார்க்கறதுக்கு. காலையில எந்திரிச்சோனே சூடம்லாம் காமிச்சு அவங்க அம்மா, அப்பாவ தொட்டு கும்பிட்டுட்டு, அம்மா, அப்பா தான் ரொம்ப வந்து நல்லவங்க அப்படின்ற மாதிரி கால்லாம் தொட்டு கும்பிடுவாரு, முத்தம் குடுப்பாரு, அப்படிலாம் பண்ணுவாரு. அத நம்மளுக்கு பார்ப்போம். ஆனா, ஏன் அவங்க அம்மா, அப்பா ஏன் இப்படி பதறாங்க இவரு இப்படி பண்ணும்போது அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா, அவரு தண்ணிய போட்டு வந்து கோவிந்தசாமி, டேய் கோவிந்தசாமி அப்படின்னு அவங்க அப்பாவ கூப்பிடும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு காமெடியா இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. குடிக்கிறவங்கலாம் அப்படிதான் பண்ணுவாங்க போல. ஆல்கஹால்குள்ள போயிட்டா அப்படியே டோட்டலா வேற மாரி மாறிருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. வடிவேலு சார் காமெடினா சொல்லவே தேவையில்ல. நம்மளுக்கு வயிறு புழுங்குற சிரிக்கிற அளவுக்கு தான் அவருடைய காமெடிகள்லாம் இருக்கும். நம்மளோட கவலைகள் எல்லாத்தையும் மறந்துமே நம்ம வந்து பயங்கரமா சிரிப்போம். அந்த மாதிரி தான் இந்த படத்துல வந்து இருக்கும். இன்னொரு மருமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விவேக் சார். அப்ப இவங்க 2 பேருக்கும் என்ன ஆகும்னா, ஒரே வீட்ல தான் இருப்பாங்க. ஆனா என்னன்னா, பிரபு சாருக்கும் அபிராமி அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே உங்க வீட்ல வந்து கிரியேட்டே ஆகாது. ஒரு ஒரு ரூம்ல அவங்க அம்மா, அப்பா இருப்பாங்க. இன்னொரு ரூம்ல இவங்க அக்கா, தங்கச்சிங்க 2 பேரும் இருப்பாங்க. இப்படி இருக்கும். அப்ப இவங்க 2 பேரும் தனியா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பா வந்து ஒரு ஊருக்கு கோயிலுக்கு வந்து போவாங்க. அப்ப கோயிலுக்கு போற மாரி இருக்கும். ஓகே வீட்ல உள்ள அக்கா, தங்கச்சி, மாப்பிள்ளை எல்லாரையும் மொதல்ல வெளில அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாலும், அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வந்துருவாங்க. வந்து இவங்க வீட்லயே தங்குற மாரி வேற சூழ்நிலை வந்து ஆயி போயிரும். அவங்களுக்கு காயங்கள் வேற ஆறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். அதுல வேற அவங்க அங்கேயே இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுல என்னன்னா, அபிராமி வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆயிருவாங்க. நம்ம ஹஸ்பண்ட் கூட தனியா இருக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவங்களுடைய பணிய வந்து மாற்றி போட்டுருவாங்க. அப்ப இவரு வந்து அங்க போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நெனைப்பாரு. இதுல என்னன்னா 2 பேரும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாமலே இந்த படத்துல வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுல என்னன்னா, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அபிராமிய வளர்த்தாரு இல்லையா? அந்த பெரிய வழக்கறிஞர் அவருக்கு வந்து தெரிஞ்சிரும். தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலியில வந்து எல்லாரையும் வந்து பயங்கரமா வந்து திட்டுவாரு.
அந்த பொண்ணு எவ்வளோ உங்களுக்கு நல்லது பண்ணுது. ஆனா, நீங்க வந்துட்டு அவங்க 2 பேரையும் வாழவே விட மாட்டேங்கிறீங்கற மாரி திட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு ஃபேமிலி வந்து உணர்வாங்க. ஆமா, அவங்க 2 பேரையும் நம்ம வாழவே விடலையே அப்படின்ற மாரி உணர்வாங்க. இதுல என்னன்னா, அபிராமி வந்துட்டு ஒரு இதுல பஸ்ல வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஆயிரும். இப்ப ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேக் மட்டும் தான் எடுக்கிற மாரி இருக்கும். அவங்க வந்துட்டு மிஸ் ஆன மாரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலில உள்ள எல்லாருமே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு, நீங்க 2 பேரும் நல்லபடியா வாழணும் அப்படின்ற மாரி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதோட இந்த படத்தையும் நம்மளுக்கு வந்து முடிச்சிருப்பாங்க.